ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடிக்கா செல் அப்கம் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டி வந்து ஊருக்காரங்களுக்கு கொடுத்த பாடம் இருக்கே, அது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சின்னஞ்சிறுசு காதல் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. நான் ஊருக்காரங்க வந்துட்டு ஒன்றும் பழசே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாட்டி வச்சு செஞ்சு விட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா பாட்டியே மாறிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்றும் அதே பாட்டி காலத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ரோஹிணி போய் ஒரு உதவி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேஸ் போயிட்டுருக்கா. இந்த மாதிரி வக்கீல் அவங்கள்ட்ட பேசினாங்களா, அந்த மாதிரி உனக்கு நாங்கள் வந்து நீ 5 லட்சம் கொடுத்துருக்கல, அந்த 5 லட்சம் கொடுத்தா நீ வந்து டைவர்ஸ் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பேசியிருக்காங்களா, டிமாண்ட் கொடுத்துருக்காங்களா. உடனே இதை பற்றி கேட்குறதுக்கு சிந்தாமணிட்டு இந்த மாதிரி போகிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப, சொல்லுமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என் கேஸ் விஷயம் போதில் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப, தெரியுமா அந்த மாதிரி 5 லட்சம் கொடுத்தா அந்த மாதிரி கேஸை டைவர்ஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்றாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, நீ போமா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சரி உங்களை நம்பி தான் ஆண்டி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரோஹிணி பேசுகிறாங்களா. சரிம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒன்று விட்டுறாங்களா, மிஸ் பண்ணிவிட்டு வர போகிறப்ப இந்த மாதிரி அவங்க இதுக்கிட்ட வந்துட்டு அவங்க அடியால், என்னக்கா இந்த பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னக்கா இந்த ஏற்கனவே பாப்பா விஷயம் போயிட்டுருக்கு, நீ ஹெல்ப் பண்ண போகிறேங்கிறப்போ, அட ஏன்டா நீ வேறு இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அந்த ரோஹிணியை வச்சுட்டு நான் அந்த குடும்பத்தை பழிவாங்க தான் பார்த்தேன். இன்னமும் இவ மேலே நான் வந்து ரொம்ப அக்கறைப்பட்டு அவளுக்கு என்னமோ உதவி பண்ணுற மாதிரி அவளும் என் மேலே வந்து இது மாதிரி இந்த பாசம் கிச்சன் பண்ணிகிட்டு இருக்கா. இவளை வச்சு நான் ஒரு பகடக்காயாக தான் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை எப்படியாவது அந்த முத்து மீனை பழி வாங்கி அந்த வீடை நான் மீட்டணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் கூட அது பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹெல்ப்லாம் யாரா பண்ண போகிறா, சும்மா அவர்கிட்ட சொல்லுவோம் ஒரு 4 நாள் வந்து அலைவா, அதுக்கப்புறம் முடியாதுன்ட்டா என்ன பண்ணிடுவா, போதானே போகிறா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதை ரோஹிணி ஃபுல்லாக கேட்டுறாங்க. வர்றாங்க, ஐயா என்ன கண்ணு என்ன விஷயம் அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி நீங்கள் இப்படிப்பட்டவங்களா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, எல்லாம் நான் கேட்டுட்டேன், கேட்டுட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணீங்க நினச்சி கூட பார்க்கலாண்டி, உங்கள் மேலே நம்பிக்கை வச்செல்லாம் என்னை நம்பிக்கை வந்து வீண் பண்ணிட்டீங்களா, நீங்கள் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, உங்கள் விஷயம் எல்லாமே தெரியும் எனக்கு, கண்டிப்பாக நான் வந்துட்டு முத்துமி நான் ஹெல்ப் பண்ணி அவங்களை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன், நான் உங்களுக்கு வந்துட்டு எதிரியாக மாறுறேன், இனிமேட்டு இந்த ரோஹிணி யாருன்னு பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சவால் விட்டு போகிறாங்க. என்னடா அது கண்ணு 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 சொல்கிறது கேளு கண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. எதுவுமே கேட்காம ரோஹிணி பாட்டு போயிடுறாங்களோ. அவங்களால என்ன பண்ணுன்னு தெரியல. என்னடா அது எல்லா பக்கமும் நமக்கு வந்து இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.